கரங்களை தட்டி நாம் தெய்வத்தை துதிப்போம். Amen. நான் உங்களோடு கூட இந்த வருட துவக்கத்திலே குட் ரிடன்ட், ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய மாபெரும் விடுதலை குறித்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். கர்த்தர் சொன்னாரு, எப்படி இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்பு, அந்த மீட்பின் நிமித்தம் வரக்கூடிய உயர்வு எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது காரியம், நம்மிலிருந்து சில காரியங்கள் அகற்றப்பட வேண்டியது. தேவையற்ற காரியங்கள் கர்த்தர் அகற்றி போட்டு, பிறகு நம்முடைய வாழ்விலே ஒரு புதுப்பித்தலை செய்து, பிறகு இழந்ததெல்லாம் மீட்டு தந்து, ரெஸ்டரேஷன் சொல்லும்போது பிப்ளிக்கல் ரெஸ்டரேஷன். யோபு இழந்தான், பல மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுக்கும். வேதத்தினுடைய மெத்தட் அப்படிதான். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில எது அழிக்குதோ அதை கர்த்தர் நம்மை விட்டு நீக்கி போடுவார். நான் இப்போ நம்மளுடைய ப்ராமிஸை படிக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசம் சொன்னா தேசத்துல இருக்கிற ஜனங்களை பத்தி சொல்ற. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆசீர்வதிச்சு நல்லா வச்ச பிறகு அவர்கள் தேவனுடைய காரியத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. அதனால நடந்த சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னா, இது இவங்களுக்கு மட்டும் பிரச்சனை வரல, இவங்க செய்த வேலை, இந்த தொழில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா மழை இல்லை. மழை இல்லாதனால விளைச்சல் இல்லை. விளைச்சல் இல்லாதனால மிருகங்களுக்கு வயல்வெளி இருக்கும், அங்கே கனி தரக்கூடிய புல்வெளிகள் இருக்கும், மரங்கள் இருக்கும், எதுவுமே இல்லை, எல்லாம் வறண்டு போயிடுச்சு. அதனால எல்லாவற்றையும் இழந்து போயிட்டாங்க. இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, 23வது வசனம், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு இழந்திருக்கீங்க, நான் கொடுத்த உடனே எதை நீங்க தேடினீங்களோ அந்த பொருள் வந்த பிறகு அதனால களி கூறக்கூடாது. ஒருவேளை நீங்க பணத்தை இழந்திருக்கலாம், கண்டிப்பா வரும். சுகத்தை இழந்திருக்கலாம், சுகம் உண்டாகும். சமாதானத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாரு. இப்ப நம்ம எதை பெற்றுக்கொண்டோமோ அதனால சந்தோஷப்படாம நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுறேன். அது எப்படின்னா, அவர் சொல்ல பாருங்க, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும், ஆட்டு மந்தையிலே பலன் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அதாவது என்ன இருக்குதோ அதனால நான் சந்தோஷம் இல்லை, என்ன இல்லையோ அதனால நான் சந்தோஷத்தை இழக்க மாட்டேன். நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். நான் கர்த்தருக்குள் இருக்கிறபடினால் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஏனென்றால் அவர் என் கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த காலையில் வந்திருக்கவங்க நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்க கூட இருக்கிறதுனால உங்களோடு இருக்கிற பிரச்சனையை விட நான் அறிவிக்கிற இந்த இயேசு மிகப்பெரியவர். உன் வியாதியை விட, உங்கள் கொஞ்சம் பேசுகிறீங்க, வியாதியை விட, உங்கள் சூழ்நிலையை விட, இப்பொழுது காண்கிற எந்த பிரச்சனையை விட இந்த தேவன் மிகப்பெரிய ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவன் உண்மையுள்ள ஒரு தேவன். அவர் சொல்கிறார், கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். என்ன நடக்கும்னு சொல்லும்போது சொல்றாரு, நான் முன்மாறி பின்மாறி மழையை பொழிவேன். அதாவது இதுல பொருள் என்னன்னா, உங்களுக்கு உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். உதவி எங்கிருந்து வருமா? பரலோக தேவனத்திலிருந்து வரும். மழையை எவனும் உண்டு பண்ணி நமக்கு கொடுத்துட முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு அனுப்பணும். அப்போ இந்த உதவி, இன்னைக்கு நீங்க மனுஷனை பார்க்கறத விட நான் சில கர்த்தரை பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கு உதவி வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியத்தினால் நிரம்பும். சொல்றாரு, நீங்க வேலை செய்தீங்க, அறுவடை எடுத்துட்டு வந்தீங்க. இந்த அறுவடை பண்ண பொருள் நீங்க சாப்பிட்டு புசிச்சு திருப்தியாகி நீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு களஞ்சியத்துல கொண்டு போய் வைப்பீங்க. நான் சொல்றேன், நீங்க வேலை செய்தீங்க, கஷ்டப்பட்டீங்க. ஒருவேளை இன்னைக்கு அந்த பணம் எல்லாம் தங்காம பூச்சி அரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் இழந்து வருது போது இப்படிப்பட்ட நிலைமை மாறி பேங்க்ல அக்கௌண்ட் எடுத்து பார்த்தா மினிமம் பேலன்ஸ் கூட இல்லை சில பேர்.
இப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் பேங்க் அக்கவுண்ட் பூரணமாய் நிரம்பி வழியும். களங்கள் தானியத்தினாலே நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும், வேலை செய்யற இடத்துல உங்க என்ன செய்றீங்களோ அதுல ஒரு பெரிய ப்ராஸ்பெரிட்டி, ஒரு செழிப்பை நீங்க பார்ப்பீங்க. ஏன் இந்த செழிப்பு இல்லைன்னா 4 விதமான காரியத்தை சொல்றாரு. வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள். இது அவங்க கஷ்டப்பட்ட அந்த பிரயாசத்தை விளைஞ்சு வரும்போதெல்லாம் அதை பூச்சி சாப்பிட்டுச்சு. அதை சொல்றாரு, இனி அப்படி இருக்காது. நான் அதை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவேன், அந்த விளைவை திரும்ப நான் உனக்கு கொடுப்பேன். அப்போ இந்த பலன் நம்ம கிட்ட வரும்போது நம்ம எப்படி இருப்போம்னு சொல்றாரு. நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, திரும்ப சொல்லுங்க, அதிசயமா கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சரி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு, ஆசீர்வாதம் வரணும்னா, சப்போஸ் கர்த்தரை கிட்ட போய் இந்த ஆளுங்கெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ண சரியாயிடுவாங்கன்னு சொன்னா எனக்கும் வேலை சுலபம். ஆனா அவர் அப்படி சொல்லலை. எங்கேயாவது ஒரு மனுஷங்கிட்ட போய் தலையை கொடுத்துட்டு அவர் ஏதோ மந்திரிச்சு விடுற மாதிரி இல்ல. சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டிய பகுதியை ஒரு கர்த்தர் சொல்லும் போது நம்ம கவனிக்கணும். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உன்னை என்னுடைய நோக்கத்துக்காக தான் உன்னை இந்த உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்தேன். ஆனா சில நேரம் அந்த நோக்கத்தை விட்டு நீங்க விலகி போறீங்க பாருங்க, அதுக்கான காரியத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை விட்டு நீக்கி போடுவார். God is having a purpose, but God is God of purpose. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் திட்டத்தை மட்டுமல்ல, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். பல முறை அவர் எதுக்கு என்ன ஆசீர்வதிச்சாரு, அவர் திட்டம் என்ன, அவர் நோக்கம் என்ன தெரியாம சில நேரத்துல பாதம் மாறும் பொழுது அதுக்கு பல எதிர்வினைகளை நம்ம சந்திக்கிறோம். பல இழப்புகள், நஷ்டங்கள், அவமானங்கள், வேதனைகள், சரீரத்தில் வியாதி. நம்ம நினைக்கிறோம் கடவுள் தண்டிக்கிறார். இல்ல, பாதம் மாறி போச்சு பாருங்க. வேற இடத்துல போனதுனாலதான் அது ஒரு பயமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருது. இப்போ அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்யறதுக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு விசுவாசத்துல பார்க்க வைக்கிறேன். நம்ம பார்க்க முடியாததை தேவன் பார்க்கிறவர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இப்போ நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம், ஆனா பதில பார்க்கல. வியாதியை பார்க்கிறோம், சுகத்தை பார்க்கல. குடும்பத்துல பிரச்சனையை பார்க்கிறோம், சமாதானத்தை பார்க்கல. வீட்டுல ஒருவேளை குறைவை நீங்க பார்க்கலாம், ஆனா இதுவரைக்கும் நீங்க செழிப்பை பார்க்காமலே இருக்கலாம். வெறும் தோல்வினா இப்போ நீங்க அதை தான் பார்க்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களில் வேறொரு காரியத்தை பார்க்கிறார். ஆமென். அப்போ faith is not blindness. விசுவாசம் என்பது ஏதோ குருட்டுத்தனமான விசுவாசம் கிடையாது. கர்த்தரை நம்புறேன், கர்த்தர் அப்படி நடத்திடுவார்களே, அப்படி அல்ல பாருங்க. விசுவாசம் என்பது குருட்டுத்தனமானதல்ல. faith is spiritual vision. விசுவாசம் ஆவிக்குரிய மனக்கண்ணை திறந்து தேவனுடைய காரியங்களை பார்க்க வைக்கிறது. இதுவரை கண்டிராத அற்புதமான காரியத்தை விசுவாசத்தினாலே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள். அப்போ விசுவாசம் கண்களாலே நான் காண்கிறேன், காணப்படுகிறவர்களை அல்ல. எல்லாம் சொல்லுவோம், காணப்படாதவைகளை நான் காண்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, God see what we cannot see. ஆகார் பாலைவனத்தில் இருக்கிறா, அதுக்கு போறது வழியே கிடையாது. ஆனா அங்க அவளை கர்த்தர் பாதுகாத்து அவளை கொண்டு வரார் பாருங்க. அப்போ சொல்றா, கர்த்தர் என்னை கண்டார். அப்போ நான் பிரச்சனையில இருக்கும்போது என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறபடினால். இப்ப சில காரியங்களை நம்மள அகற்றுறார். சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம விட்டு அகற்றும் போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். தேவன் சிட்சிக்கிற தேவன். சொல்லுங்க, ஆமா, தண்டிக்கிறார். நல்ல ஆசீர்வாத பத்தியே பேசுனீங்க. எப்படி தண்டிக்கிறாரு? நமக்கு சில காரியங்களை உபதேசிக்கிறார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற காரியத்தை குறித்து பேசும்போது உள்ள நமக்கு குத்தப்படுது, இருதயம் குத்தப்படுது. நம்மை அவர் உணர்த்துகிறார், புரிய வைக்கிறார். So we are all in the process. கர்த்தர் முதலாவது நமக்கு ஒரு பெரிய நன்மை செய்யணும்னா, ஆசீர்வாதம் வரணும்னா சில காரியத்தை கண்டித்து உணர்த்துறாரு.
நம்மை விட்டு அகற்ற வேண்டிய காரியத்தை நம்மள இருந்து அகற்றுகிறார். இந்த உலகத்திலேயே ரொம்ப தேவனுடைய பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், ஸ்பெஷலா நீங்க தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. பெருமை உள்ளவனுக்கு நல்லா சேர்ந்து சொல்லுங்க, யார் எதிர்த்து நிற்கிறான்? நீங்க கேட்கலாம், எனக்கு பெருமையே இல்லைன்னு. இல்ல இல்ல, பெருமைன்றது நான் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோபம், நான் வச்சிருக்கிற சில தீமையான காரியங்கள் இருக்குல்ல, மற்றவங்களை மதிக்காம இருக்கிறது, மன்னிக்காத ஒரு இருதயம். ஏன் நான் மன்னிக்க மாட்டேன்? உள்ள ஒரு பெருமை, நான் பெரிய ஆள் நினைச்சுக்கிறேன். சில பேருக்கு இன்னும் அந்த கசப்பு, வெறுப்பு, கோபம் அதெல்லாம் நம்ம விட்டுறணும். வருஷ துவக்கத்தில் சொல்றேன், மாற்ற வேண்டிய பகுதியை நம்ம மாத்திக்கணும். ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகினா கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டுங்க. இப்ப நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, தப்பு பண்ணா முதல்ல யாருக்கு தெரியும்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் உணர்த்துவார், நீ செய்தது தப்பு, நீ பேசுறது தப்பு, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது ஒப்புரவாயிடும். சில நேரத்துல மதிக்கிறது இல்லை பாருங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் உங்களை நீங்க இப்படி பார்க்கலாம், நான் பிரயோஜனம் இல்லாம இருக்கேன் பாஸ்டர், நான் ஒரு நல்ல அப்பாவா இல்லை, நான் ஒரு நல்ல அம்மாவா இல்லை, நான் சரியான பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலை. சில பிள்ளைங்க நினைக்கலாம், நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் சரியில்லை. பரவாயில்ல, நீங்க எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அந்த குற்றத்தை காண்கிறவர் அல்ல, அதிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வந்து வெட்கத்திலிருந்து அவமானத்திலிருந்து 2 பங்கான சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தேவன் நமக்கு இருக்கு. அதனால இப்ப நமக்கு வழி தெரியல, சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை 4 பக்கம் சிக்கிக்குதா, எப்படி இதுல இருந்து வெளியே வர முடியுமா என்ற ஒரு தடுமாற்றம் இருக்கலாம். நீங்க ஏதாவது ரகசிய பாவத்துல, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல சிக்கிக்கிட்டா உங்களுக்கு தெரியும் அது தப்புன்னு, ஆனா போய் மாட்டிக்கிட்டீங்க, வெளியில வர முடியல. பல தடவை முயற்சி பண்ணிருக்கலாம், ஆனா அதுல இருந்து வெளியே வராத உடனே நீங்க மெதுவா பிசாசு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கோயிலுக்கு வர்றதை நிறுத்தி, வேதத்தை படிக்கிறதை விட்டுட்டு, உங்க இருதயத்தை கல்லாக்கி உங்களை வேற நிலைக்கு கொண்டு போயிடறான். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்த இந்த அழைப்பை விட்டு, அந்த நோக்கத்தை விட்டு வேற வழியில போகக்கூடாது. நீங்க கர்த்தருக்கு முன்பாய் உங்க வழிகளை சீர்தூக்கி பார்த்து, நான் அவரையே பின்பற்றுவேன், ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், ஒரு இல்லையா சொல்லுவோமே. ஸோ போன வாரம் நான் சொன்னேன், இந்த மன்னிக்கப்படாத இருதயம் இல்லையா, அது ஒரு பெருமை பாருங்க. 2வது நான் சொல்றேன், உங்க பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரணும். நல்லா சொல்லுங்க. இந்த பாரம்பரியத்தை நம்ம எப்ப செய்வோம்னா, உங்களுக்கு சில வீட்டுல சில சம்பவங்கள் நடக்கலாம், திருமணம் நடக்கலாம், காது குத்து நடக்கலாம், வீடு புகுமனை புகுவிழா, என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. நான் பாஸ்டரா இருக்கனால இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வரேன். நான் வரும்போது ஒரு சடங்கு, நான் போன பிறகு ஒரு சடங்கு. திருமணம் ஆகும்போது இந்த தாலி கயிறுல எடுத்து கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி கையில பிடிச்சா என் கையெல்லாம் மஞ்சள். நீங்க நினைக்கிறீங்களா மஞ்சள் தடவிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு? நீங்க இன்னும் ரட்சிக்கப்பட்டு உங்க சொந்த ஜனங்களுக்காக நீங்க அப்படி வாழக்கூடாது. கர்த்தர் சொன்னா வலது பக்கம் இடது பக்கம் சாயாம. நீங்க நினைக்கலாம், ஏன் இதெல்லாம் பாஸ்டர் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. இல்லைங்க, நான் இதுக்குன்னு தனியா பிரசங்கம் பண்றது இல்லை, இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது சொல்றது இல்லை. நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நான் பார்க்கும்போது, சபை மக்கள் மத்தியில ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளரணும் என்பதை குறித்து என்கிட்ட சொன்னார். நீங்க கண்டிப்பா வளரணும், அவருடைய காரியத்துல நீங்க முதலிடம் கொடுக்கணும். ஆமென். அதனால நம்ம என்ன ஆகுதுன்னா, நமக்கு வழி தெரிய மாட்டேன், போய் மாட்டிக்கிறோம், சிக்கிக்கிறோம். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நான் இந்தியாவில் நிறைய இடம் போயிருக்கேங்க. நான் அதுக்கான ஒரு பிக்சர் போட்டு காட்டுறேன் பாருங்க. கோல்கண்டா ஃபோர்ட்னு அது ஒரு கோட்டை. அந்த கோட்டை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் இருக்கு. மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபோர்ட், இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோட்டைகள் இதுவும் ஒரு பெரிய கோட்டைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் லாங், அது 7 கிலோமீட்டர் பெருசுங்க அந்த கோட்டை. அதுக்கு 8 முகப்பு, 8 என்ட்ரன்ஸ் இருக்கு. அது உள்ள 87 கோட்டைகள். இந்த கோட்டையில நீங்க போனா, அது உள்ள போயிட்டீங்கன்னு வைங்களேன்,
உங்களுக்கு வெளியில வர்றது கஷ்டம். நீங்க போயிட்டே இருப்பீங்க, திரும்பவும் அதே இடத்துக்கு வருவீங்க. திரும்ப உங்களுக்கு வெளியில வர முடியாது. அதுக்கு ஒருத்தர் கைடு, யாராவது ஒருத்தர் கைட் பண்ணணும். ஆனா கைடே இல்லைன்னு வச்சுங்களேன், மேல போயிட்டீங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம வழி சொல்லலாம். அப்போ மேல இருந்து ஒரு வியூ தெரியும். அது ஏன் மேல இருக்கிறவங்க பார்க்குறாங்கன்னா, யாராவது ராஜாவுக்கு விரோதமான ஒற்றர்கள் வந்தா, அந்த சேனை வீரர்கள் மேல இருப்பாங்க. இவன் எங்க போனாலும் அது அவங்களுக்கு தெரியும். ஆனா கீழே இருக்கிறவனுக்கு மட்டும் வெளியே வர்றதுக்கு வழியே தெரியாது. பலமுறை பிசாசு அப்படி பண்றான் பாருங்க. நம்ம போய் மாட்டிக்கிறோம். வெளியே வர்றதுக்கு வழியே இல்லைன்னும் போது மேல ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, உன்னை என் கண்கள் கண்டது. வழியே இல்லாம போனாலும் நான் அங்க உனக்கு வழியை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு. இதுல இருக்கக்கூடிய அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி, தனித்தன்மை என்னன்னா, அக்வஸ்டிக் சிக்னலிங் சொல்றாங்க. ஒரு எதிராளி வரான்னு வச்சுங்க. இப்ப ராஜா இருக்கிறாரு, எதிராளி வரா. அவருக்கு விரோதமானவன் வேற மாதிரி உடைய உடுத்திட்டு உள்ள அந்த கோட்டை உள்ள நுழைஞ்சிட்டானா, இந்த சேனை வீரன் கண்டுபிடிச்சிட்டானா, இவன் குடுகுடுன்னு ஓடணும்னு அவசியம் கிடையாது. அப்பவே போன் இருக்கிற மாதிரி போன் வச்சிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செவர்ல சொல்லுவாங்க. இப்படி செவர்ல பேசினா இந்த ஆக்வஸ்டிக் சிக்னலிங், அந்த 500 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சேனை வீரனுக்கு அந்த சத்தம் கேட்கும். அவன் பேசினா அடுத்த 500 மீட்டர். அதாவது பாத்தீங்கன்னா, அவன் வர்றதுக்கு முன்னாடியே ராஜா கிட்ட சிக்னல் போயிடும். போன் மாதிரி ஆக்வஸ்டிக் சிக்னலிங் சொல்றாங்க. அதை மூணாவது தனித்தன்மை, எத்தனை பேர் கோகினூர் வைரம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கோகினூர், அந்த வைரம், வெள்ள வெள்ள வெள்ளக்கல், நீலக்கல் வைரம், வெள்ளக்கல் வைரம், கோகினூர் வைரம், பச்சை, சிவப்பு, மஞ்சள், எல்லா வைரமும் இந்தியாவில் மிக அதிகமாக எடுக்கப்பட்ட அந்த இடம். அதனாலதான் இவ்வளவு பலமான ஒரு கோட்டையை அவங்க அங்க கட்டினாங்க. இப்போ இந்த செல்வமிக்க இடத்தை எடுக்கிறதுக்கு கொள்ளையாளிகள் வரும்போது அதை கூர்ந்து கவனிக்கவும், அந்த சத்தத்தை அறியவும், எதிராளி எதையும் எடுக்காம பாதுகாக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கோட்டை கட்டப்பட்டது. நான் சொல்லுகிறேன், நம் தேவன் நம் அரணானவர். அவரே என் கோட்டை, அவரே என் கண்மலை. என்னை காண்கிற தேவன், நான் பாதை மாறும் பொழுது, சிக்கும் பொழுது எதிராளியினை வீழ்த்தாதபடி எனக்காக என்னோடு கூட பேசி நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிற மிக ஒரு அற்புதமான ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இப்ப பார்க்கலாம். அதை வச்சு நான் உங்களோட பேசுறேன். சங்கீதம் 25ஆம் சங்கீதத்துக்கு நம்ம போலாங்க. சங்கீதம் 25வது சங்கீதம் எடுத்துக்கலாம். 4வது வசனத்தை படிக்கிறேன். கர்த்தாவே, உடைய வழிகளை திரும்பியும் உடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். நம்ம கடன்லையோ பிரச்சனையிலையோ சில ஏதாவது காரியத்தை நீங்க சிக்கிட்டா, தாவீது கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு வழி தெரியல, ஆனா எனக்கு வழியை நீங்க சொல்லுங்க, என்னுடைய பாதைகள் என்னதான்னு எனக்கு டீச் பண்ணுங்க, எனக்கு கத்துக் கொடுங்கன்றான். காலையில் வந்திருக்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதலாவது காரியம் நம்ம செய்ய வேண்டியது தேவனோடு சீர் பொருந்துவதும், பாவ வழியை விடுவதும், கர்த்தருடைய காரியத்திலே முதன்மையான இடத்தை கொடுக்காம அதை விட்டு கொஞ்சம் ஸ்லக்கிஷா பின்வாங்கி போகாம கவனமா இருக்கணும். ஆமென். அப்போ நமக்கு போதிக்கணும் அப்படின்னா எதை போதிக்கிறது? 5வது வசனம், சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை. So we need teaching. நமக்கு என்ன தேவைன்னா, இந்த பிரச்சனையில சிக்கல்ல இருந்து வெளியே வரணும்னா, சபை மக்கள் நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டா, மாட்டிக்கிட்டா எப்படி வெளியே வர்றது? இன்னைக்கு சபையில நமக்கு போதனைகளை விட பிரசங்கம் நிறைய கொடுக்கப்படுது. அதனால அவங்களுக்கு இந்த குழப்பம், இந்த சிக்கல்கள் வரும்போது வெளியே வர தெரியல. சபை மக்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன் நம்ம எங்க உட்கார்றோம், யார்கிட்ட கேட்கிறோம், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை வர்றது ஒரு பெரிய ஒரு போராட்டம் மாதிரி நினைச்சிட்டோம்னா, எப்படி நம்ம வாழ்க்கையில விடுதலையா வாழ முடியும்? எப்படி நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும்? நீங்க நான் பேசுறதுனால நீங்க அப்படி என்ன பாஸ்டர் நம்மள ஏதாவது குற்றப்படுத்த நினைக்கக்கூடாது. இது உங்களுக்கு இல்லை, எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். நம்ம எல்லாருமே மாறணும். பக்கத்தில் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நல்லா கவனிங்க. சும்மா கேட்கிற மாதிரி கேட்டு விட்டுறக்கூடாது. இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரும். சில பேர் மாதத்துல ஒரு நாள் வர,
சில பேரு வர்றதே இல்லை. எப்ப நேரம் கிடைக்குதோ அப்போ வராங்க. ஆனா நம்ம சபையில சில ஒழுங்கு வச்சிருக்கோம். என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை காலையில வச்சிருக்கோம், சாயந்தரம் வச்சிருக்கோம், திரும்ப செவ்வாய்க்கிழமை வைக்கிறோம், திரும்ப வியாழக்கிழமை வைக்கிறோம், திரும்ப வெள்ளி. எதுக்கு வைக்கிறோம்னா, உலகத்துல நிறைய காரியங்கள் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கவனிக்கணும். பொல்லாத இந்த தீங்கு நிறைந்த உலகத்துல நம்ம வாழறோம். என்ன நடக்குன்னு தெரியாது. இந்த மழை வரதுக்கு முன்னாடி இந்த கருப்பு மேகம் வருது பாருங்க. அந்த மாதிரி உலகம் எங்கும் ஒரு இன்னைக்கு நல்லது நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம். மறுபக்கத்து நமக்கு தெரியாத ஒரு தீமை பரவிட்டே வர்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கு. உலக தலைவர்கள் ரொம்ப மோசமாயிட்டே போறாங்க. இதனுடைய சூழ்நிலை என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க எப்படி நிப்பீங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உள்ள வார்த்தை இருக்குதா? இல்ல முன்னுமே நம்ம தெரிஞ்சிருக்கோமா? கர்த்தரோட கூட உறவு இருக்கா? வசனத்துக்கு முதலிடம் கொடுத்துருக்கோமா? ஏதோ வசதிப்பட்டா கோயிலுக்கு வர்றது, வார்த்தையை கேட்கறது, அதை கவனிக்கிறது கிடையாது. சரி, 1 மணி நேரம் இருந்துட்டு அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. ஏன் அடிக்கடி வர சொல்றேன்னா, வந்து நீங்க உலகத்துல பல பேர் கொடுக்கிற ஆலோசனை விட சபையில வந்து வார்த்தையை கேட்டு நீங்க போதிக்கப்பட்டா உங்க வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, எப்ப உங்க வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஒரு செழிப்பு வரனா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா, அவன் வந்து ஒரு நீர் ஓடுற ஓடை, நீரோடைகள் நிறைந்த ஒரு நதி பாய்கிற இடத்திலே ஒரு மரத்தை கொஞ்சம் அண்ணாந்து பாரு. அந்த மரம் எவ்வளவு செழுமையா இருக்குதோ அது போல என் வார்த்தையை நீ கேட்டினா சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம். ஆனா மழையே இல்லாம போனாலும், மழை தாட்சியான காலம் இருந்தாலும் இந்த மரத்துல கனி இருக்குன்ற. எங்க பார்த்தாலும் வறுமையும் தரித்திரமும் வியாதியும் பிரச்சனைகளும் வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் குறைப்பட்டு போகிறதல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானது என்ன பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற மனுஷன் ரொம்ப முக்கியமானவன். ஆமென். சரி, அப்போ சொல்றாரு, சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு நீங்க டீச் பண்ணுங்க. நீங்க தான் எனக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன். உம்மை நோக்கி மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கிறேன்னு சொல்லல, உம்மை நோக்கி நாள் முழுவதும். என்ன ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான் பாருங்க. தினமும் நான் காலையில என் தேவனை நான் தேடுவேன். சபையே, நான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், தேவனை தேடுங்கள், கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா எந்த தீமை வந்தாலும் நீங்கள் நலமாய் வாழ முடியும். சில பேருக்கு ஒரு ஆசை, நாளைக்கு என்ன நடக்கும், இந்த வருஷம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இந்த வருஷம் என்ன நடக்கும் முக்கியம் இல்ல, அது என்ன வேணா நடக்கட்டும். ஆனா எனக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியும். கர்த்தருக்கு காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தரையை நோக்கி பார்க்கிறபடினாலே என் முகம் பிரகாசம் அடையும். எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை தப்புவிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். என்னை தாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். யார் மறந்தாலும் மறக்காத ஒரு தேவன் என்னோட கூட இருக்கிறார். I need teaching. சங்கீதம் 78 சங்கீதம் எடுத்துக்கலாங்க. 15வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. வனாந்தரத்திலே கன்மலையை பிளந்து மகா ஆழத்திலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். கன்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். இது அன்காமன் பிளஸிங் சொல்றாங்க, வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லலாம். வனாந்தரத்துல தண்ணியே கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. எங்கேயும் பிரச்சனை போராட்டம் இருந்து வறுமை வந்தாலும், கொடிய காலங்கள் வந்தாலும், வாதைகள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், கொடியவர்களுடைய ஆதிக்கம் இந்த தேசத்திலே பெருகினாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன். கன்மலையை பிளந்து அந்த வனாந்திரத்துல தண்ணியை குடிக்க கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு நீரோட்டத்தை உண்டு பண்ணி தண்ணீர் சும்மா ஒழுகிட்டு வராது, ஒரு நதி போல பாஞ்சு வரும். நான் சொல்கிறேன், கொஞ்சம் வந்தா போதன் இல்ல, நீ எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான காரியத்தை செய்கிற ஒரு அற்புதமான தேவன். ஆமென். சரி, இப்போ ஏன் நமக்கு டீச்சிங் வெரி இம்பார்ட்டன்ட்? போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு அதை என்ன பண்ணோம், நம்ம கண்ணை விட்டு பிரியாம இருக்கணும். அப்போ உள்ள இருதயத்துல வசனத்தை காத்துக்கொள்ளும். இப்ப நம்ம யாருன்னா, நம்ம ஆவியா இருக்கிறோம். உண்மையான மனுஷன் இந்த உடம்பு கிடையாது.
இது ஒரு சரீரம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இது பாடி. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கீங்க. உங்க கண்ணாகிய ஜன்னல் வழியா என்ன பாக்குறீங்க? நான் என் கண்ணாகிய ஜன்னல் வழியா உங்களை நான் பார்க்கிறேன். ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்துடும். அப்போ இந்த சரீரம் வெளிப்புறமா இருக்குது பாருங்க. இதுதான் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதை எப்படி பார்க்கிறது, இதை எப்படி மேக்கப் பண்றது, பிரச்சனை எப்படி மேக்கப் பண்றது. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க ஜனங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் டுடே சொசைட்டி மோர் அப்சஸ்ட் வித் அப்பியரன்ஸ் அண்ட் செல்ஃப் இமேஜ். இன்னைக்கு உலகத்துல சமுதாயத்துல ஜனங்க எப்படி வாழுறாங்கன்னா, வெளியில ஏதாவது ஒண்ணு வெளி தோற்றத்தை தான் ரொம்ப கவனிக்கிறாங்க. நமக்கு கஷ்டம் இருந்தா கூட, பிரச்சனை இருந்தா கூட வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஜனங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு பல விதமா தங்களை மாத்திக்கிறாங்க, அப்பியரன்ஸை மாத்திக்கிறாங்க. ஆனா உண்மையான மனுஷன் ஒருத்தன் உள்ள இருக்கான் தெரியுமா? ஆமா, வெளியில நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எப்படியாவது மற்றபடி நான் நல்லா தான் இருக்கிறேன்ற மாதிரி நடிக்கலாம். ஆனா உண்மையா நம்ம நல்லா தான் இருக்கோமா? பிரியமானவனே, இவன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்குமா? நம்ம நினைக்கிறோம் பணம் வந்துட்டா போதுன்னு. பணம் நம்மளை வாழ வச்சிருந்தா நல்லா தான் இருக்கும். பணம் தேவை, ஆனா பணத்தால நீங்க வாழ போறது இல்லை. உறவுகள் நல்லது, ஆனா உறவுகளால நம்ம நல்லா வாழ போறது இல்லை. ஜீவன் உள்ள தேவனை நீங்க மறக்கவே கூடாது. உனக்குள்ள இருக்கிற ஆவியை கர்த்தர் மறுபடியும் பிறக்க வச்சிருக்காரு. அந்த ஆவி நாள்தோறும் கர்த்தரோட பலன் அடையணும். எப்படி வெளியில இருக்கிற மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கிறோமோ, அதே போல உள்ள வாழ்ந்து கொண்ட மனுஷனுக்கு தேவனுடைய வசனமே நல்ல உணவுங்க. நம்மள உடம்பு பார்த்துக்கிறோம், உடம்ப நல்லா பார்த்துக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், அதை மேக்கப் பண்றோம். என்னென்ன மாதிரி மேக்கப்லாம் வந்திருக்கு. ஒரு கிழ சரீரத்தை wrinkle free cream அப்படின்றான். சுருக்கத்தை எடுத்து போடும் அருமையான கிரீம் எங்களிடத்தில் உண்டு. உடனே எடுத்து போடுறாங்க பாருங்க. கேள்வியை வேற உட்கார வச்சிருக்கான். உட்கார வச்சு நான் அதை போட்டு எல்லாம் பண்ணி பாருங்க. பிஃபோர் ஆஃப்டர் போட்ட உடனே அதே மாதிரி இருக்கும் போதா? few hours, கொஞ்ச நேரம். தற்காலிகமானதுக்கு தான் நம்ம ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துறோம். நான் சொல்ல, ஒரு நாள் உங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக நிக்கணும். இந்த உலகத்துல நீங்க ஆக்சிடென்டா வரல. there is a purpose. உன்னை குறித்து என்னை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கார். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம். நான் சொல்றேன், உங்க குடும்பம் முக்கியம், உன் கனவு முக்கியம், உன் வீடு முக்கியம், அதே போல சபை முக்கியம். உண்மையாதான் கை தட்டுறீங்களா? உண்மையாதான் அதை உணர்றீங்களா? உண்மையாவே ஆவியில உணர்றீங்களா? நான் சொல்றேன், இந்த வீடு ஜெப வீடு என்று அழைக்கப்படும் கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு சர்ச்ல முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, they don't call this is a prayer house. இது ஜெப வீடு அல்ல. முக்கியத்துவம் priority என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் முக்கியத்துவம் என்ன ஆயிடுச்சு, பாட்டு முக்கியத்துவம் என்ன ஆயிடுச்சு, டான்ஸ். ஆனா சபை மக்கள் இன்னைக்கு ஜெபம் இருக்குதா? நம்ம ஜெபிக்கிறோமா? கர்த்தரோட பேசுறோமா? கர்த்தரோட நம்ம உறவாடுறோமா? இல்ல தேவைக்காக போய் நின்னுட்டு, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கிறோமா? ஆண்டவரே என்னை இந்த உலகத்தில் அனுப்பினீரே, என்னை குறித்த சித்தம் என்ன? நான் என்னைக்காவது உங்களுக்காக உழைச்சிருக்கிறேனா? என்னை குறித்த நோக்கம் என்ன? நாம என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமா, கேட்டிருக்கிறோமா? நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் அவருக்கு முன்பா நிக்கணும். வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்காம, என் மகளே என் மகனே என்று அவர் அழைச்சு அவர் கொடுத்த வேலையை முடித்தேன் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள். If you have a vision, then you have a mission. If you have a mission, you have to accomplish that mission. உங்களுக்கு தரிசனம் இருக்குமானால் கண்டிப்பா வேலை செய்வீர்கள். வேலை செய்தால், அந்த வேலையை முடித்தால் அவர் பார்வையிலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது ஒரு மார்க், ஒரு அடையாளத்தை, நான் இருந்துட்டு போனேன்ற ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போங்க. குடும்பத்துல உங்க பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா அம்மா இருந்தாங்க, கர்த்தரை பத்தி சொன்னாங்க, அந்த ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போங்க. உங்க சாட்சியை வச்சுட்டு போங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு உள்ள என்னங்க இருக்குது? நம்ம நிறைய நேரம் உள்ள பத்தி கவலைப்படுறதே இல்லை. எப்படியாவது வெளியே இருக்க ஒரு அப்பியரன்ஸ்க்காகவே நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். We try to impress people
What is my purpose? Why God called me? This body is not real person. இது உண்மையான மனுஷன் இல்ல. நீங்க வேணா சாவு வீட்டுக்கு போய் பாருங்க. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க நீங்க பாருங்க. நேத்து வரைக்கும் அவர் ஜார்ஜ் இருந்திருக்கலாம். செத்த பிறகு சொல்லுவாங்க ஜார்ஜ் போயிட்டாரு. அப்ப இது பாடி. அப்ப உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் உண்மையான மனுஷன். அவனை சரியா உடுத்தி வச்சிருக்கோமா? நீதியின் சால்வு உண்டா? ரட்சிப்பு உண்டா? இல்ல இன்னும் பாவத்தில் வாழ்கிறீர்களா? கர்த்தரை விட்டு தூரமாய் போனீர்களா? தேவனை மறந்தீர்களா? நன்மை செய்த தேவனை மறந்து விட்டு ஜெபிக்கிறதை நிறுத்தி விட்டீர்களா? சபை கூடி வருதலை விட்டு விடுகிறீர்களா? அல்லது ஏனோ தானே என்று வாழ்கிறீர்களா? நான் சொல்கிறேன், மனம் திரும்புங்கள். இந்த ஆண்டிலே ஒரு பெரிய பெருக்கத்தை பார்ப்பீர்கள். Give priority to God. People are working and toiling. Working. வேலை, business. That is not yours. Do you know that? பணம் உங்களுது இல்லைங்க. வீடு உங்களுது கிடையாது. இந்த வீடு உங்களுது இல்ல. கொஞ்ச நாள் லீஸ் போட்டு கொடுத்திருக்கிறாரு. ஒரு நாள் போயிடணும். உன் பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உனக்கு வந்து சாவும் போது உன் டாக்குமெண்ட் எல்லாம் பெட்டியில வைக்க மாட்டான். You have to leave and go. இந்த உலகமும் உலகத்துல பொருளை விட்டுட்டு தான் போகணும். ஆனா உன் ஆவி வெறுங்கையோடு போக கூடாது. உன் ஆவி தேவனை நேசித்தேன், அவர் சித்தத்தை செய்தேன், நோக்கத்தை செய்தேன் என்று அந்த ஓட்டத்தை முடிக்கிறீர்களா? Well, brother, I don't have time. அத சொல்றாரு, ஓடுறியா ஓடு. உலகமே ஆதாயப்படுத்தினாலும் உன் ஆத்மாவை இழந்தால் what is profit? உனக்கு லாபம் என்ன? உலகம் சொல்லுது there is no God. தேவன் இல்லை என்று சொல்லுகிறது. ஒரு கூட்டம் சொல்லுகிறது இயேசு ஒரு மனுஷன் சொல்லுகிறது. ஒரு கூட்டம் சொல்லுகிறது உலகத்தை என்ஜாய் பண்ணு, பாவத்தை நல்ல அனுபவின்னு சொல்லுது. ஆனா ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது மனம் திரும்பு என்றால் அது திருச்சபையில் சொல்லப்படுகிறது. நிலையற்ற ராஜ்யத்தை குறித்து உலகம் பிரசங்கிக்கிறது. ஆனால் சபையோ நிலையான ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறது. இது உங்களுக்குரிய பாடம் நினைக்காதீங்க. God is speaking to me. நம்ம மாறணும். சொல்லுங்க, நல்லா சொல்லலீங்க. Where we don't pray. Nowadays the church accumulated so much of knowledge about the word. வேத வசனத்தை குறித்த அறிவை நிறைய பெற்றுக்கிட்டாங்க. In fact, the believers they can preach. விசுவாசிகள் பிரசங்கிக்கிற அளவுக்கு வார்த்தையினுடைய அறிவு இருக்கு. ஆனா அது வெறும் ஹெட் நாலேஜ்யா. அந்த அறிவை பெற்று தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே உங்க பிரச்சனை நேரத்துல பிரச்சனையை பார்க்கிறீங்களா, பதில பார்க்கிறீங்களா? வியாதி வரும்பொழுது வியாதியை பார்க்கிறீர்களா அல்லது தேவனுடைய சுகத்தை பார்க்கிறீர்களா? கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது கைவிடப்பட்டதை பார்க்கிறீர்களா அல்லது என் கையை ஒருத்தர் பிடித்திருக்கிறார் என்று பார்க்கிறீர்களா? உங்கள் கண்கள் அவர் காண்கிறதை போல் பார்க்க வேண்டும். இயேசுநாதர் சொல்றாரு, படிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். என்ன கொஞ்சம் பாருங்க. இந்த வருஷம் இயர் ஆஃப் இன்கிரீஸ், மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை பார்ப்பீர்கள். இப்ப கர்த்தர் இஸ் ரிப்பேரிங் அஸ், நம்மை சரிப்படுத்துகிறார். ஆமென். சீர்படுத்துகிற நேரத்தில் சரிப்படுத்தும் பொழுது we need to heal ourselves. ஒப்பு கொடுங்க. பகராலத்தை அப்படி தட்டி சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. Please don't harden your heart. இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். சபை என்பது, I'm sorry to say, it is not the miracle center. அற்புதங்கள் நடக்கிற இடம் அல்ல, ஆராதிக்கிறதுக்கான இடம். ஆராதிச்சால் விடுதலை உண்டு. அப்ப ஆராதிக்கிறேன்னா எனக்கு வார்த்தை வேணும், அவர் யாருன்னு எனக்கு புரியணும். So I need understanding.
என் ஆவியில எனக்கு ஒரு வெளிச்சம் தேவை. அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, பிரச்சனை நேரத்துல என் ஆவி கர்த்தரை துதிக்கும். ஊரே பஞ்சமாகுதுன்னு வைங்களேன். உங்க வீட்டுல ஒரு 10 கிலோ கோல்டு இருந்ததுன்னா, அவன் ரூபா நோட்டு இல்லாம கஷ்டப்படுறான். உங்க வீட்டுல அவ்வளவு பணம் கோல்டு இருக்குது, டைமண்ட் இருக்குதுன்னா, நீங்க அதை பத்தி பயப்பட மாட்டீங்க. பார்த்துக்கலாம், உங்ககிட்ட கோல்டு இருக்கு, அதை கொண்டு போய் வித்து பொருளை வாங்கிடுவீங்க. ஸோ யூ ஹேவ் சம் சோர்ஸ். எதை விட பெருசு? தரித்திரத்தையும் பஞ்சகாலத்தில் ஒரு வார் நடந்தது பாருங்க, செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது அந்த வார்ல ரொம்ப முக்கியமா யாரை டார்கெட் பண்ணாங்கன்னா, ஜூயிஷ் பீப்புள். ஹிட்லர் வாண்ட் டு டிஸ்ட்ராய் தம். அவங்கள வேரோட அழிக்கணும்னு பார்த்தான். அப்படி இருக்கும்போது அதுல ஜூயிஷ் பீப்புள்ல சில பேர் ரொம்ப ரிச். அவங்க டைமண்ட் மர்ச்சன்ட், வைர வியாபாரிகள். இன்னைய தேதி வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல பெரிய பணக்காரங்க அவங்க தான். நான் எல்லாம் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. ஏகப்பட்ட பணம் வச்சிருக்காங்க. வெரி ரிச் பீப்புள் அண்ட் வெரி ஸ்மார்ட் பீப்புள். அப்ப அந்த நேரத்துல அவங்க எப்படி சர்வை பண்ணாங்க? சர்வே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை பாரு. ஆனா அவங்க கொஞ்சம் கையில கொஞ்சம் ஒரு பொருள் வச்சிருந்தாங்க. அதனால அவங்க தப்பிச்சுட்டாங்க. சில பேர் அதுல தப்பிச்சு மற்ற ஜனங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணாங்க. அப்போ இந்த கஷ்டமான நேரத்துல கூட தங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பாரம் குறையும். அதே மாதிரி துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் எனக்குள்ள என்ன பொக்கிஷம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சா நான் பயப்படவே மாட்டேன். எனக்கு தெரியும் என் கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை குறித்து பவுல் சொல்றாரு, அறிவாகிய ஒளி. சொல்லுங்க, அறிவாகிய ஒளின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு, அல்லது காஸ்பல் ஆஃப் த கிரேஸ், கிருபையின் சுவிசேஷத்தை குறித்த அறிவு. தகுதி இல்லாத எனக்கு தேவன் கிறிஸ்துவை கொண்டு என்ன செய்திருக்கிறார் என்ற காரியத்தை எனக்கு அறிஞ்சிருந்தா, நான் யாருக்குள்ள இருக்கேன்? ஆதாமுக்குள்ள இருக்கேனா கிறிஸ்துக்குள்ள இருக்கேனா? நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவருக்குள்ள இருக்கிறதா நான் என்ன செய்ய முடியும்? அவரால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்குன்னு எனக்கு தெரியுது. உள்ள என்னை பலவீனப்படுத்தும் போதே நான் பலவானாய் இருக்கிறேன். ஒன்றுமில்லாது இருக்கும் போதே நான் சகலத்தையும் உடையவனாக நான் இருக்கிறேன். கைவிடப்பட்டு எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போகிறதில்லை. காரணம் என்னவென்றால் என்னை அழைத்தவர் என்றார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தை நல்லா வாழணும்னா பணம் பொருள் அதனால இல்ல, அறிவு, சிஸ்டம். கர்த்தருக்குள்ள நான் என்னவா இருக்கேன்னு தெரிஞ்சாலுமே வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். ஆமென். இயேசுநாதர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நான் படிக்கிறேன். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இந்த பொக்கிஷம், ட்ரெஷர், it is inside of you. Bible says that's your heart or innermost being or real person. உண்மையான மனுஷனுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷம் நல்லதா கெட்டதா? இப்படி பேசுறாரு பாருங்க. அது எப்படின்னா அவன் அதை எடுத்து வெளியில காட்டுவானா எப்ப தெரியுமா? கோபம் வரும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது. சில பேருக்குள்ள அது ஒரு பாம்பு மாதிரி உள்ள படுத்துடும். விஷப்பாம்பு படுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கூட கீட இருட்டில் அப்படியே படுத்துக்கும். தெரியாம கையகைய உள்ள விட்டோம்னா அது உள்ள ஒரு சவுண்டு கொடுத்து அப்படி புஷ் அப்படி வரும். பார்த்துருக்கீங்களா? ஹலோ, தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உள்ள ஒரு கெட்ட மனுஷன் சுபாவம், கெட்ட காரியங்கள், இதை நம்ம எப்படி உள்ள டெபாசிட் பண்றோம்? Where we sit, what we see, what we listen. எங்க உட்கார்றோம், எதை கவனிக்கிறோம், எதை பார்க்கிறோம்? பகலால் பார்சல்
அது வழியா தான் வருது. சரி. இப்ப நான் இங்க வந்து வாரத்துக்கு 1 நாள் எவ்வளவு நேரம் பேசுறேன்? 2 மணி நேரம் பாஸ்டர். சரி இருக்கட்டும் போ. சில பேருக்கு அது ஒரு மனசு கஷ்டம். பாஸ்டர் பேசிக்கிட்டே இருப்பாரு. இருக்கட்டும். நீங்க என்ன விட்டு மத்தவங்க கிட்ட எவ்வளவு நேரம் கேட்கறீங்க? எவ்வளவு நேரம் டிவி பார்க்குறீங்க? வேலையை முடிச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நைட்டி போட்டுன்னு உட்கார்ந்து என்ன பேசுறீங்க? பஸ்ல போகும்போதும் வரும்போதும் யார்கிட்ட பேசுறோம்? நம்முடைய நேரத்தை என்ன மாதிரி வார்த்தையை நம்ம கேட்கிறோம், கவனிக்கிறோம், எதெல்லாம் நம்ம டெய்லி பார்க்கிறோம். When you cross 40, men, listen. You'll be listening, you have a eagerness, itching. You want to know many news. Just closely watch those elder guys. டிவியில நியூஸை பார்த்ததையே 10 தடவை பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆம்பளைங்க. இப்பதான் ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், திரும்ப என்னத்தை பார்த்துன்னுக்கிற நீ? மனைவி கேட்க, இப்பதானே பார்த்தேன், என்கிட்ட கூடுன்ட்டு. இது வீட்டில் ஒரு சண்டை வேற. அவருக்கு நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கேதரிங் த இன்ஃபர்மேஷன். அமெரிக்காவில் நடக்குது, ஜப்பான்ல நடக்குது, டிவிக்கு என்னன்னா, டிஎம்கே என்னன்னா, அம்மா அம்மா அக்கா மூக்கா காக்கா காக்கா தேக்கா எல்லா நியூஸும் வாங்கி எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சு, பிஜேபி, ஆந்தபி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் குரூப் என்ன நம்ம எல்லாத்தையும் போட்டு கேட்டு உட்காண்டே இருக்கணும். ஆனா அதெல்லாம் நல்லா கவனிக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, இது பத்தாததுக்கு பக்கத்து வீட்டு ஸ்டோரி, அவங்க கதை, இந்த கதை, வந்த கதை, போன கதை, அவங்க வீட்டில் வந்த வியாதி, அவங்க குடும்பத்தில் இழந்து போனது, அவங்களுக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா இவங்க மருந்து கொடுக்கறது, எல்லாத்துக்கும் நேரம் கொடுத்துட்டோம். கோயிலுக்கு தான் டைம் இல்லை. We don't have time. The people, one was sitting and listening this, I'm telling you, you are in the very dangerous line. ஒரு பாதுகாப்பற்ற நிலையிலே நீ இருக்கிறாய். நான் சொல்கிறேன், கொடிய காலங்கள் நிச்சயமா வரும். ஆனால் பொல்லாத காலம் வரும் முன் கர்த்தர் சொல்கிறார், என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் நான் உனக்கு மறைவிடமாக இருப்பேன். I never threaten the people. நான் யாரையும் பயமுறுத்ததே கிடையாது. ஆனால் இந்த செய்தியை இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுக்கும்போது சொன்னாரு, சும்மா ஆசீர்வாதம் என்பது அப்படி வர்றது இல்ல, அது ஆசீர்வாதம் அல்ல. நீ முதலாவது சொல், என் பிள்ளைகள் சீர்த்து பொருந்த வேண்டிய இடத்திலே மனம் திரும்ப வேண்டிய ஒரு இடம் உண்டு. அவர்கள் செய்கிற தவறு என்னவென்றால், என் வார்த்தைக்கு அவர்கள் முதலிடம் கொடுப்பதில்லை. என் வசனத்தையே நோக்கி பார்த்து, என் வசனத்தை நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். God told me this. கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு சொன்னார். எனக்கு சொன்னது உங்களுக்கு சொல்றேன். நானும் மாறணும், நீங்களும் மாறணும். பகலால பசங்க, நீங்களும் மாறணும், நானும் மாறணும். நல்லா கை தட்டிட்டே தூச்சி, எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குது பாருங்க. நான் மாறணும்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். உண்மை உண்மை உண்மை. ஜூலியஸ் மாறணும். I never preach as I am attained the perfectness. No. நான் பூரணத்தை அடைந்த மாதிரி ஒன்றும் இங்க பேசிட்டு இல்லை. நம்மை பூரணப்படுத்துற ஒருவர் இருக்கிறார். We need to depend on God. நமக்கு ஆவியானவர் வேண்டும், நம்மோடு கூட தங்கி தாமரிக்கும்படி நம்மை வழிநடத்த. நான் சொல்கிறேன், நமக்கு ஆவியானவர் தேவை. ஏன் அவர் தேவைன்னா, அவர் தான் வார்த்தையில் நடத்துகிறார். எல்லாம் சொல்லுங்க, அவரே என்னை வார்த்தையில் நடத்துகிறார். திரும்ப சொல்லுங்க. அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்றது தெரியணும்னா, குத்துனா தான் தெரியும். எப்படி சொல்லிட்டீங்க? ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, எண்ணெயிலையோ இல்லை தண்ணியிலையோ எல்லாம் போட்டு அப்படி போட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் இழுத்துக்கும். எடுத்து ஒரு இடத்துல வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் காஞ்சி போயிட்டு. ஆனா ஒரு குச்சி எடுத்து குத்தி பாருங்க, உள்ள இருக்கிறத கக்கும். இப்போ சபையில நம்ம அப்படிதான் இருக்கும். எல்லாம் போயிடுச்சு நினைச்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும், வசனம் தெரியும், அது தெரியும்னு சொல்லிட்டு இருக்கோம். வியாதி வந்து குத்தும் போது, கடன் வழியா போகும்போது நீங்க குத்தப்படுறீங்க. அப்ப வருது பாரு வாயில வார்த்தை. நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, நல்லது வருதா
கெட்டது வருதான்னு எப்ப தெரியும்னா, குத்துனா தெரியும். குத்துனா என்ன தெரியும்னா, உள்ள இருக்கிறது வெளியே வரும். இப்ப உள்ள இருக்கிறது சில பேர் வெளியே எப்படி தெரியுமா வரும்? கடவுளை நம்பி எனக்கு என்னையா வந்தது? குத்துனால தானே வந்துச்சு. அப்ப உள்ள என்ன இருக்குது? கடவுள் நல்லவர் இல்லைன்றது உன்னை தெரியாமலே உள்ள வச்சிருக்கேன். ஆனா என்ன நடந்தாலும் அவர் மேல குற்றப்படுத்தாம, என் தேவன் கையில தீங்கே இல்லை, இது தற்காலிகமானது, இந்த பிரச்சனையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், இந்த வியாதி என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, நான் ஒரு காலத்துல ஆதாமுக்குள்ள இருந்தேன், இப்ப நான் இயேசுக்குள்ள வந்துட்டேன். ஆதாமுக்குள்ள இருந்த போது மீறுதல் பலன் இருந்தது, வியாதி இருந்தது, வறுமை இருந்தது, தரித்திரம் இருந்தது, ஆண்டு கொண்டுச்சு. ஆனா இப்போ கிருபையின் பரிபூரணத்தை, நீதியாகின் ஈவின் பரிபூரணத்தை, ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர் ஜீவன் எனக்குள்ள இருக்கு. அந்த ஜீவன் வந்ததுனால ஜீவனை அடைந்து ஆளுவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ வார்த்தை உள்ள இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த வியாதி உங்களை குத்தும்போது சொல்லுவீங்க, வியாதியே உன்னை நான் அருவருக்கிறேன், அவர் தழும்புகளால் குணமான சாத்தானே என்னை தொட முடியாது, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், ஆகவே நான் சொல்லுகிறேன், உன்னை எதிர்த்து நிற்கிறேன், என்னுடைய பங்கு இந்த வியாதி அல்ல, சுகம் என் பங்கு, அது நிரம்பி வழிகிறது. எப்ப சொல்லுவீங்க? வியாதி குத்தும் போது. சொல்லுங்க சொல்லுங்க. சில பேர் சொல்ல, நல்லா இருக்கும்போது நல்லா பேசுறேயா, கஷ்டம் வந்தா அப்படி வந்துருதியா. காரணம் உள்ள ஒண்ணு இல்லை, you are empty. உங்க பாத்திரம் எங்க போகுது? எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க? யார் உங்கள் பாத்திரத்தை நிரப்புகிறார்? Search yourself. அந்த பாத்திரம் வசனத்தில் நிரம்புதா, இல்ல ஊர் ஜனங்க வார்த்தையால நிரம்புதா? கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்புங்கள். So what I need to do? கோயில வந்து தசமபாகம் கொடுத்து முடிஞ்சிடுமா? காணிக்கை கொடுத்துடலாமா? சொல்ற அதில் எனக்கு பிரியமே இல்லை. நீ வந்து காணிக்கை கொடுக்குறது, தசமபாகம் கொடுக்கறதுனால நான் அதில் இம்ப்ரெஸ் ஆகிறது இல்லை. அது ஒரு வர்ஷிப், அது ஒரு ஆராதனை. நீ என்னை அக்னாலேஜ் பண்ற, சம்பாதிக்க பலன் கொடுத்தது நீங்க தான் சொல்லி கொடுத்தேன், நான் பிரியப்படுறேன். ஆனா அதை விட முக்கியமானது என்னன்னா, எனக்கு நீ வேணும். உன் பணத்தை விட எனக்கு நீ வேணும். நீ கொடுக்கிற காணிக்கையை விட எனக்கு நீ வேணும். நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். கர்த்தர் கூப்பிடுகிறார். இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், என் கர்த்தர் உன்னை அழைக்கிறார் மகளே. உன் பாத்திரம் நிரம்பி வழி. பொல்லாத மனுஷன் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் உட்காந்து ஒம்பு கதையை கேட்டவன். பிரச்சனை வந்தோன்னு சொல்லுவாங்க பாருங்க, என்னங்க ப்ரோ, நான் கூட கோயில் பண்ண ஒண்ணு நடக்கலைங்க. ஏன் அவரு பேசினாரு? குத்தி இருக்குது ஏதோ ஒண்ணு, வீட்டுல பிரச்சனை குத்தி இருக்குது, சூழ்நிலையில ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில பாதிக்கும் பொழுது உள்ள என்ன இருக்குதோ அதான் வெளியில வரும். இருதயத்தின் நிறைவினால், இருதயத்தின் நிறைவினால், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உள்ள என்ன இருக்குதோ அதான் வரும். சட்டியில என்ன இருக்குதோ அதுதான். சாம்பார் இருந்தா சாம்பார் வரும், மோர் இருந்தா மோர் வரும், ரசம் இருந்தா வெறுப்பு இருந்தா வெறுப்பு வரும், கசப்பு இருந்தா கசப்பு வரும், கோபம் இருந்தா கோபம் வரும், காழ்ப்புணர்ச்சி இருந்தா காழ்ப்புணர்ச்சி வரும், உள்ள அன்பு இருந்தா அன்பு வரும், பொறுமை இருந்தா பொறுமை வரும், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நல்ல குணம் எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனத்துக்கு செவி சாய், அது கண்ணு முன்னாடி வை. அப்ப என்ன நடக்குன்னா, உன்னுடைய நல்வாழ்வு வெளியிலிருந்து வராது, உன் நல்வாழ்வு இதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து வெளியே வரும். நல்லா கைத்தட்டி தேவனை நாம் துதிப்போம். இப்போ தேவன் சொல்லிட்டார், நான் அவனை ஆசீர்வதிச்சிட்டேன். என்னாகமத்துல ஒரு சம்பவம் இருக்கு, சுருக்கமா சொல்லிடுறேன். இதை நிறைய தடவை பேசியிருக்கேன். இது வந்து ரட்சிப்பு பெற்றவங்களுக்கான ஒரு டிராமா. அவர் சொல்றார், கானான் தேசத்தை கொடுத்துட்டேனார், பாலும் தேனும் போடுகிற தேசத்தை கொடுத்துட்டேனார், போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புனார். போய் என்ன பார்த்தாங்கன்னா, எதை பார்க்கணுமோ அதை பார்க்கல, எதை பார்க்க கூடாதோ அதை பார்த்தான். எதை பேசணுமோ அதை பேசல, எதை பேசக்கூடாதோ அதை பேசினான்.
ஏன்னா உள்ள அதுதான் இருந்துச்சு. இவங்க போனாங்க. போய் பார்க்கும்போது என்ன ஆகும் 13:33 நான் சொல்லிடுறேன். அங்க ஊர்ல கர்த்தர் அனுப்புறாரு. அந்த செல்வத்தை பார்க்கவும், அந்த தேசத்தினுடைய செழுமையை பார்க்க சொன்னா, இவன் போய் அங்க பார்த்துட்டு சொல்றான், அங்கெல்லாம் ராட்சசர் இருக்கிறான், நம்ம எல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம்ட்டான். அப்ப அவன் பார்க்க வேண்டியதை பார்க்கல, பிரச்சனையை பார்த்தான். இப்ப இந்த காலையில் வந்துட்டு நான் சொல்லுகிறேன், பிரச்சனையை பார்க்க கூடாது, வார்த்தையை பார்க்கணும், ப்ராமிஸை பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற ஜனங்க எல்லாருக்கும் பண்றதுதான். அவங்க பிரச்சனை பார்த்தா பிரச்சனை பேசுவாங்க. ஆனா நம்ம காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாததை பார்க்கிறோம். நம்ம அதில் எப்படி பார்க்கிறேன்? த்ரூ மை ஃபெய்த், என் விசுவாசத்தினே நான் பார்க்கிறேன். இவங்க என்ன பார்த்தாங்க? இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை பாருங்க. அதனால என்ன பார்த்தாங்கன்னா, அவங்க இருக்கிறத அப்படியே பார்த்துட்டான். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அப்படியே பார்க்கிறவன் நல்ல விசுவாசி. காணப்படுகிறவர்கள் எல்லாம் அனித்தியமானவைகள், நான் அறிந்திருக்கிறேன், ஆராதிக்கிற தேவன் பெரியவர், பொன்னும் வெள்ளியும் என் கர்த்தருடையது, பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது, நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், நான் புசித்து திருப்தியா இருப்பேன் சொல்லியிருக்கிறாரு, எகிப்து தேசத்துல வந்த வியாதி ஒண்ணு கூட என் மேல வராதுன்னு சொல்லியிருக்கிறாரு, பலவீனமாய் இருந்தாலும் கர்த்தர் சொன்னார், பலவீனமாய் இருக்கும் போதே உன்னை நான் பலவானாய் மாற்றி இருக்கிறேன், எனக்கு விரோதமாய் போராட்டம் வரும்போது எனக்கு தெரியும், கிறிஸ்துவை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை கொண்டு எனக்கு தோல்வி இல்லை, எப்பொழுதும் எல்லா இடத்திலேயும் எனக்கு வெற்றி உண்டு. ஆனா சில பேர் ரட்சிக்கப்பட்ட எல்லா இடத்துலயும் எப்பொழுதும் பேய் உண்டு. அதான் உள்ள இருக்குது. கட்டு, மந்திரம், பேய், அமாவாசை. அமாவாசை கிறிஸ்தவ பைபிள் விட்டுட்டு அமாவாசை கிறிஸ்தவர்களுக்கு நான் பேசுறேன், அமாவாசை பாஸ்டருக்கு நான் சொல்றேன். எதை பார்க்கறீங்க? உங்கள் தேவன் யார்? எப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள்? உலகத்தினை காட்டிலும் உனக்குள் யார் இருக்கிறார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உங்களுக்குள் இருக்கிறார். அந்த தேவன் யார்? பிசாசின் தலையை நசுக்கினவர், அவன் அதிகாரத்தை பறித்தவர். அவர் உனக்குள் இருந்து சொல்றார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், சர்ப்பத்தையும் தேளியும் மிதிப்ப, சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும்படி நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. இவங்க தேவனை மறந்துட்டாங்க, இருக்கிற பிரச்சனையை பார்த்தான். சரி, இது இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9-11 வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன் பாருங்க. எதிராளி இவங்களை எப்படி பார்த்தான்? இவன் எதிராளிய ராட்சச மாதிரி பார்த்தான். பட் அதே எதிராளி இவங்களை எப்படி பார்த்தான்றது எழுதிது பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 9 படிக்கிறேங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், இன்னும் தேசத்தையே பிடிக்கல, ஆனா என்ன சொல்றாங்க? தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்த தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தருக்கு உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திர தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எம்மோரின் 2 ராஜாக்களாகிய சீகனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கவனிங்க, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் இல்லாம போயிடுச்சு. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும். அதுதான் எதிராளி. எதிராளி சொல்றான், உங்க கூட தேவன் இருக்கிறத நாங்க பார்த்துட்டோம், செங்கடலை பிளந்ததை பார்த்தோம், கேள்விப்பட்டோம், யோர்தான் நதியை பிளந்ததை நாங்க கேள்விப்பட்டோம், கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய பெரிய ராஜாக்களை சங்கரிச்சிங்களே, அதை நாங்க கேள்விப்படும் போது எங்க இருதயமே மெல்ட் ஆயிடுச்சு, பயந்துட்டோன்றான். ஆனா இந்த ஜனம் எதிராளி எப்படி பார்க்கறான்? அவன் ராட்சசன், நான் எப்படி இருக்கிறேன்? பூச்சி மாதிரி இருக்கிறேன். இன்றைக்கு தேவன் உங்களை ரட்சித்து பிரித்தெடுத்து உங்களை எப்படி தெரியுமா வச்சிருக்காரு? ரத்தத்துல கழுவுவதனால நீங்கள் எல்லாரும் ராஜாக்கள், ஆசாரியர்கள். நீங்கள் யார்? பலவான்கள். நீங்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் யார்? அவராலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ள, திறமை மிக்க, ஆற்றல் மிக்கவர்கள். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? பணம் இல்ல பிரதர், மாமா விட்டு போயிட்டாரு, கணவன் போயிட்டாரு, மனைவி போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, பிள்ளைங்க இல்ல, யாரே இல்ல. யார் கைவிட்டாலும், எந்த சூழ்நிலை மாறினாலும் நீங்க பார்க்க வேண்டிய விதம் வேற, நீங்கள் எண்ண வேண்டிய விதம் வேற. உன் இருதயத்துல தேவனுடைய வசனத்தை நிரப்புனா, நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும்,
வசனத்தை நிரப்பினா மட்டும் போதாது. Many Christians stuck, where every day they are accumulating the knowledge in the word, but they don't spend time in prayer. ஜெபத்தில் அந்த வார்த்தையை கொண்டு போறதில்லை, அந்த வசனத்தை எடுத்து சொல்றதில்லை. ஒரு தனிமையான ஒரு நேரம். அல்ல, ஒரு ஆமென் சொல்லுவோம். பிரச்சனை உன் மனசுல உன்னை தனியா வந்து தாக்குது இல்ல, தனியா வந்து உன்னை வேதனைப்படுத்த இல்ல, அப்போ நீங்க அதுக்கு முன்னாடியே தனிமையான ஒரு நேரம். இயேசுநாதர் ஊழியத்தை படிச்சு பாருங்க. அவர் தனிமையாய் போய் ஜெபித்தார். அதனால அவரை பார்த்த உடனே பேய் ஓடுது, தண்ணீர் திராட்சரசம் ஆகுது. காரணம் என்றால் அவர் மனுஷன் தான், ஆனால் ஆவியானவர் அளவிட முடியாதபடி அபிஷேகித்தபடினாலே. So I tell you, you need anointing. ஹெட் நாலேஜோட நின்று கூடாது. ரொம்ப வருத்தமானது என்னன்னா, people are searching knowledge. That's not enough. What you're doing with that knowledge? Are you standing against the time of evil? தீமையான நேரத்தில் எதிர்த்து நிற்கிறீங்களா? உறுதியா இருக்கீங்களா? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், பயப்பட மாட்டேன், இந்த மதிலை தாண்டுவேன், இது என்னை அழிக்க முடியாது, உலகத்திலே காட்டிலும் எனக்கு ஒரு பெரியவர் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோட எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சொல்றேன், சீக்கிரமாய் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். very big increase. மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை பார்ப்பீர்கள். எழுந்து நின்று நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். பயபக்தியா தேவனை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, நான் நேரத்தை தருவேன். பரியாசக்காரன் இடத்திலே உட்காராம, கண்ட வார்த்தையை கேட்டுட்டு உட்கார்ந்து சிரிச்சிட்டு ஜோக் அடிச்சிட்டு இல்லாம, நேரத்தை வீணா செலவழிக்காம இந்த வார்த்தையை நான் கவனமா கேட்கட்டும். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த 1 மணி நேரத்துல என்ன டிஃபிகல்ட் பாருங்க, இந்த வார்த்தையை கேட்கணும். அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்க மாட்டோம். ஆமா, செவ்வாய்க்கிழமை நடக்குது, வியாழக்கிழமை நடக்குது, வெள்ளிக்கிழமை நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நடக்குது. நம்ம வரோமா? எங்க உட்காந்துருக்கோம்? எங்க பிரதர் உட்காடுறீங்க? சிஸ்டர் எங்க உட்காடுறீங்க? என்ன பண்றீங்க? இல்ல நீங்க வரணும், நான் கோயில் தரணும், அதுக்கு நான் சொல்றேன் இல்லையா? ஒரு கொடிய காலம் வருதுங்க. நான் உங்களை பயமுறுத்தல. ஒரு கொடிய காலம் வரும். வசனத்துக்கு ஒரு பஞ்சம் வரும். நீங்க தேவனை தேடாம வாழ்ந்துட்டீங்கன்னா தீங்கு நாள்ல உங்களால் நிற்கவே முடியாது. The money you are already saved, I tell you that money will not help you. He is more than gold and silver. அவர் பொன்னை விட வெள்ளியை விட விலையேற பெற்றவர். நீங்க அதை தேடுறீங்க. நான் கதை சொல்ல, என்ன தேடு, என் சமூகத்தை தேடு, என் வார்த்தைக்கு முதலிடம் கொடு. தப்பான இடத்துல உட்காராத, பரியாசக்கார இடத்துல உட்காராத. நீ என் கூட பேச ஆரம்பின்றார். வருஷ துவக்கத்துல உங்ககிட்ட அன்பா சொல்றேன், ஸ்பீக் டு ஹிம். அவர்கிட்ட பேசுங்க, அவரை தேடுங்க. தேடுகிற எவனும் கண்டடைவான். ஒரு நிமிஷம் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஐ நீட் யூ லார்ட். எனக்கு நீர் வேண்டும். ஓ லார்ட், தேங்க் யூ. எனக்கு வேண்டுமா? என் சபை மக்களும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிற்க பலன் இல்லாமல் இடறி விழாமல் இருக்க, இந்த நாளிலே எதிர்த்து நிக்க கூட பலன் இல்லாம போயிடாம, எங்க நம்பிக்கை இந்த உலக ஜனங்க மேல வச்சிடாம, அங்க உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒரு நல்ல வழக்கம் வரட்டும், நல்ல பழக்கம் வரட்டும். தேவனை தேடுகிற இருதயத்தை தாரும். வசனத்தை கேட்கிறதுக்கு எங்களுக்கு முதலிடம் கொடுங்க. பல முறை எங்களுக்காக எங்க வீட்டுக்காகவே போயிட்டோம். ஆனால் உமக்காக வாழணையா, உமக்காக வாழணும். உங்க நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். சொல்லுங்க, ஆண்டவரே, உடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி என்னை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆராய்ந்தருளும். துக்கப்படுத்துகிற வழிகள் உண்டானால் என்னை விட்டு எடுத்து போடும். உமக்கே பிரியமாய் வாழ அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.